நிச்சயமாக பானு, இது உண்மையிலேயே மிக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். என்றால் இந்திய வரைபடத்தையே மாற்ற வேண்டும் என்ற வகையிலே சீனா பங்களாதேஷுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. காரணம் என்னென்றால், ஏற்கனவே அருணாச்சல பிரதேசம் தொடர்பாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பல பிரச்சனைகள். இந்தியா தங்களுடைய மாநிலம் அருணாச்சல பிரதேசம், அதில் எல்லளவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பது உறுதியாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து சீனா தங்களுடைய இடம்தான் அருணாச்சல பிரதேசம் என்று கூறி அவர்களுடைய மேப்ல எல்லாம் அதை போட்டுக் கொண்டிருக்கிறார் வரைபடங்களிலே. ஆனால் தற்போது ஒரு பிரச்சனை புதுசாக உருவாகி இருக்கிறது. அதிலே தங்களுடைய வரைபடத்தை மாற்ற வேண்டும், சீனாவின் வரைபடத்தை மாற்ற வேண்டும் என்ற வகையில் பங்களாதேஷ்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது சீனா. அதற்கு காரணம் என்னென்றால், பங்களாதேஷிலே நீங்க உங்க அனைவருக்கும் தெரிந்திருக்கும், பெரிய மாணவர் புரட்சி ஏற்பட்டு பெரும் மாற்றங்கள் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு தற்போது பெரும் குழப்பம் ஏற்பட்டு ஒரு இடைக்கால அரசு, முகமது யூனஸ் என்ற நோபல் பரிசு வென்ற முகமது யூனஸ் என்ற பெயர் ஒரு இடைக்கால அரசு இருக்கிறது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டிலிருந்து தப்பி சென்று விட்டார். இந்த சூழ்நிலையில் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக இந்தியா செயல்படுகிறது என்ற வகையிலே முகமது யூனஸ் இந்தியாவுக்கு எதிரான பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். பாகிஸ்தான் ராணுவத்தினை அழைத்து தற்போது அங்கு பயிற்சி கொடுத்து வருகிறார். சீனாவுடன் மிகவும் நெருங்கிய நட்பு பாராட்ட வருகிறார். இருந்தாலும் இந்தியாவின் தயவை எதிர்பார்த்துதான் அவர்கள் மின்சாரம் முதல் பல்வேறு இடங்களுக்கு இந்தியாவின் தயவை பார்த்துதான் இருக்க வேண்டிய சூழல் காணப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது பிரதான் ஆலோ என்ற பெங்காலி செய்தித்தாள், தினந்தோறும் வெளியாகின்ற பிரதான் ஆலோ பெங்காலி செய்தித்தாள் பங்களாதேஷ் வெளியாகிறது. அந்த செய்தித்தாள் ஒரு முக்கிய செய்தி வெளிவந்திருக்கிறது. அதில் சீனா பங்களாதேஷுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறது. அதிலே அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் வரைபடத்தில் இருப்பதாக, இந்திய மேப்புக்குள் இந்தியாவின் வரைபடத்திலே அருணாச்சலம் ஒரு பகுதியாக இருப்பதாக இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் மாற்றி அதை சீனாவின் ஒரு பகுதியாக நீங்கள் காட்ட வேண்டும். அதே போன்று தைவான், ஹாங்காங் எல்லாம் தனித்தனி நாடுகள் என குறிப்பிட்டுள்ளீர்கள். தைவான், ஹாங்காங் சீனாவின் பகுதிகள் என்று நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்ற வகையிலே தற்போது ஒரு அழுத்தத்தை சீனா கொடுத்திருக்கிறது. பங்களாதேஷ் உடனடியாக, அதுவும் அனைத்து பாட புத்தகங்களிலும் பங்களாதேஷில் உள்ள அனைத்து வரலாறு மற்றும் புவியியல் பாட புத்தகங்களில் உடனடியாக இந்திய வரைபடத்திலிருந்து அருணாச்சல பிரதேசத்தை தூக்கிவிட்டு ஆகாஷின் என்ற பகுதி இருக்கிறது இந்திய சீனா எல்லைக்கோட்டு பகுதியிலே, அந்த பகுதியும் எங்களுக்கு சொந்தமானது என்ற வகையில நீங்கள் வரைபடத்தையே மாற்ற வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரும் சர்ச்சை ஏற்படுது. அதாவது அனைத்து பாடபுத்தகங்களும் மாற்ற வேண்டும் ஒன்று, அதே போன்று பங்களாதேஷின் வலைதளங்கள் அனைத்திலும், அதிகாரப்பூர்வ வலைதளங்கள் அனைத்திலும் நீங்கள் உடனடியாக இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என லாரி நோன் என்ற வகையிலே பெயரை வைத்து விட்டார்கள் அவர்கள். அந்த அருணாச்சல பிரதேசத்திற்கு லாரி நோன் என்ற பெயர் வைத்து அவர்கள் சரியாக அங்கு சீனா அந்த பெயரை வைத்து அந்த தங்களுக்கு சொந்தம் என கூறி வருகிறது. ஆனால் இதை கடுமையாக எதிர்த்தது இந்தியா பல ஆண்டுகளாக எதிர்த்து வருகிறது. இருப்பினும் தற்போது வங்கதேசத்திற்கு ஒரு அழுத்தத்தை, பங்களாதேஷுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது சீனா. ஆனால் தற்போது முகமது யூனஸ் என்ன செய்வது என தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அந்த ஆலோசனைகள்லாம் நடைபெற்றிருக்கிறது. ஆலோசனைக்கு பிறகு தற்போது புத்தகங்கள் எல்லாம் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டு விட்டது. எனவே தற்போதைக்கு எங்களால் மாற்ற முடியாது, இன்னும் கொஞ்சம் காலம் நேரம் கொடுங்கள், அதற்கு பிறகு நாங்கள் மாறி. ஏன்னா சீனாவின் தயவை தற்போது நிதி உதவியை பங்களாதேஷ் பெரிதாக எதிர்பார்த்திருக்கிறது. எனவே உடனடியாக எங்களால் மாற்ற முடியாது, தயவு செய்து கொஞ்சம் காலம் கொடுங்கள் என்ற வகையிலே ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். சீனாவும் அதனால் அந்த அழுத்தத்தை சற்று குறைத்துக் கொண்டிருப்பதாக அந்த பிரார்த்தன் அலோ பெங்காலி நியூஸ் பேப்பர் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இதை கிட்டத்தட்ட அங்குள்ள அதிகாரம் உறுதி செய்திருக்கிறார். ஆனால் இந்தியா அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது. எந்த ஒரு மாற்றம் செய்யக்கூடாது என்றால் அருணாச்சல பிரதேசம் என்பது இந்தியாவின் ஒரு பகுதி, அதில் எந்த மாற்றம் இல்லை, எங்களுக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று கூறியுள்ள இந்தியா, இது இந்திய வரைபடத்தில் தான் அருணாச்சல பிரதேசம் இருக்க வேண்டும், இது எங்களுடைய மாநிலம் என மிக தெளிவாக கூறியிருக்கிறது. ஆனால் தற்போது முகமது யூனஸ் அரசு ஒரு குழப்பத்தில் இருக்கிற சீனாவின் தயவு அவர்களுக்கு தற்போது தேவைப்படுவதால் நிதி உதவி அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். எனவே தற்போது இதை செய்வார்களா இல்லையா என்ற குழப்பங்கள். ஆனால் தற்சமயத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறை. என்றால் ஏற்கனவே புத்தகங்கள்லாம் அச்சிடப்பட்டு விட்டதால் அடுத்த நிதி கல்வியாண்டில பார்க்கலாம் என கூறியிருக்கிறார்கள். அப்பொழுது மாற்றுவார்கள் இல்லையா என பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த அழுத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதாவது சீனா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சந்தர்ப்பவாத சர்வதேச அரசியல் ஈடுபட்டிருக்கிறது. தங்கள் அழுத்தத்தின் மூலமாக வங்கதேசத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக சீனா அந்த 2 அழுத்தங்களை கொடுத்திருக்கு. ஒன்று, வரைபடங்களில் தங்களுடைய அருணாச்சல பிரதேசம் தங்களுடைய நாடு, தங்களுடைய மாநிலம் பகுதி, நாட்டின் பகுதி என குறிப்பிட வேண்டும். அதே போன்று வலைதளங்களிலும் மாற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுத்திருக்கிறது. இது ஏற்கனவே பல நாடுகளுக்கு இந்த கோரிக்கை வைத்தும் எந்த நாடும் இதை ஏற்கவில்லை, பாகிஸ்தான் கூட ஏற்கவில்லை என்பதால் உண்மை. தற்போது பங்களாதேஷுக்கு இந்த அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பித்திருக்கு சைனா. ஆனால் பங்களாதேஷ் தற்சமயத்திற்கு நோ என்று சொல்லியிருக்கிறது.
ஆனால் எதிர்காலத்தில் பங்களாதேஷ் என்ன செய்யும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை எல்லாம் இந்திய அரசாங்கம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்க, இந்த வழியில் பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.